எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. கார்த்திகை தீபம் முடித்து எல்லோரும் கார்த்திகை விளக்கை சுத்தம் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த விளக்கை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி பாதுகாப்பாக அந்த விளக்கில் இந்த எண்ணெய் பிசுக்கு ஸ்மெல்லாம் போக நம்ம எப்படி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இது நான் உங்களுக்கு ஒரு 2-3 மெத்தட் சொல்கிறேன். எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த மெத்தட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க எக்ஸ்பைரியான பவுடர் டப்பா இருந்தாலும் சரி, இல்லது கோயில்களுக்கு போயிட்டு வந்து நிறைய விபூதி இருக்கும், அதை பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டு தூக்கி போடவும் மனசு இல்லாமல் இருப்போம். அது இல்லாட்டி கடுகு, நான் அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடுகுக்கும் நியூஸ் பேப்பருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணிக்கும். எப்படி பேக்கிங் சோடா ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த கடுகும். இதை பொடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்மெல்லாம் எடுத்துடும். இல்லாட்டி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு நியூஸ் பேப்பர் உருட்டி போட்டு வச்சாலும் ஸ்மெல் எடுத்துடும். இதை நான் இந்த விளக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸ் சொல்கிறேன், ஃப்ரிட்ஜு ஸ்மெல் எடுக்கிறதுக்கும் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்த டப்பா, பூக்கள், மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ கட்டியிருந்த பூக்கள் வச்சுருந்த டப்பா, இதிலெலாம் கூட இந்த மாதிரி கடுகு அதில் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லை எடுத்துடும். வாங்க எப்படி விளக்கை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப பயனுள்ள குறிப்பு உங்களுக்கு. இந்த மாதிரி கழுவி எடுத்த விளக்குகள், அதுக்கு நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை உடனே ஸ்டோர் பண்ணக்கூடாது. நான் இதை தீபம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழித்து, தீபம் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே முடிஞ்சுதா, சண்டே க்ளீன் பண்ணி எடுத்து இந்த சண்டே வரைக்கும் 15 டேஸ் வெயிலில் வச்சு எடுத்தேன். வெயிலில் வச்சு எடுக்கும்போது அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் சுத்தமாக போயிடும். இதில் இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க விபூதி, அல்லது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பவுடர், எது உங்களுக்கு சௌகரியமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ பவுடர் அப்ளை பண்ணல, விபூதி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த விளக்குகளை நீங்கள் எடுத்திருக்க டப்பாவுக்கு தகுந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி அடுக்கி இப்படி பேப்பரில் சுற்றிங்க. அப்போ சுற்றும் போது அதில் கொஞ்சம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு, இந்த மாதிரி பேப்பரில் சுருட்டி இதில் இந்த டப்பாலையும் அந்த கடுகு தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க, நான் இந்த டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் விளக்கு எடுக்கும்போது எண்ணெய்க்கு வாடை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு அக்காவா, ஒரு சகோதரியா, ஒரு அம்மாவா, ஒரு பாட்டியா, யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் லைக் போட்டு உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். வேறு டிப்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.